ஸோ எல்லாருக்கும் ஒரு புது பொருள் வாங்கினா பைக்கோ காரோ வாங்கினா இந்த இடத்துக்கு போகணும், பைக் மூலிமா இந்த இடத்துக்கு போகணும், சைக்கிள் மூலிமா இந்த இடத்துக்கு போகணும், கார் மூலிமா இந்த இடத்துக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி தாங்க எனக்கும் ஒரு சைக்கிள் வாங்கின ஒரு ஆர்வம் வாங்கினதுலேருந்து இந்த ரோட்டில் ஓட்டியே ஆகணுன்ற ஒரு தீராத ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் ஆஃப்டர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நிறைவேற்றுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது எந்த இடம் என்னென்னன்றது கூடிய விரைவில் நீங்களே காண்பீங்க பாருங்கள். ஹாய் காய்ஸ், ஸோ 4 மணிக்கு எடுத்தோம், 4:50 ஆகுது. ஸோ 8.5 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போது மீஞ்சூர் ஹைவேஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வண்டலூர் ரிங் ரோடு போய்ட்டு அங்கேருந்து ஓட்ட போகிறோம். ஃப்ரெண்ட் அங்கே வரான்னு சொல்லியிருக்கான். ஸோ மீட்டப் பண்ணிட்டு போகிறோம். ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து வண்டலூர் ரிங் ரோட், அதாவது வண்டலூர் பைபாஸ் ரோடை நெருங்கிட்டோம். இந்த ரோட்டில் வந்து பைக்லாம் செம்ம ஸ்பீடாக ஓட்டுவாங்க. எல்லாமே 80 மேலே 100 மேலே தான் போகும். ஈஸியார் மாதிரி பிரேக்கே போட மாட்டாங்க, நேராக போவாங்க. இங்கே சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து தாங்க நான் பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு டைலாக் இப்படி தான் சொல்லணும். ஹாய் காய்ஸ், ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து சைக்கிள் ரைட் வந்துட்டோம். நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் பைபாஸ் ரோட்டில் ஃபஸ்ட்டு டோரில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா எண்ணூர்லேருந்து வரதை காமிச்சிருப்போம். ஸோ நாங்கள் 4 மணிக்கு சைக்கிள் எடுத்தோம். எங்கே போக போகிறோன்னா ரெடில்ஸ் ஆர்டி வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இந்த ரோடுக்கு நான் பைக்கில் நிறைய டைம் வந்துருக்கேன். அப்போ முடிவு பண்ணிட்டேன் கன்ஃபார்ம் சைக்கிள் போனால் வரணும். ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ கிளைமேட் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது லைட்டாக மழை தூர்னா போல். பட் இப்போதைக்கு ஏதோ கடவுள் இல்லாத அருளான மழை பெய்யல. ஸோ நானும் பாலாவும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம். இதுக்கப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களையும் இந்த மீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ரைடை ஓட்டிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நிறைய இந்த ரைடுக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு, வீட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி. இதனால் நாங்கள் ஓட்டியே ஆகணும் இந்த ரோட்டில். ஏன்னா பிகாஸ் பைக் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரோடை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சூப்பராக ஓடலாம். ஓகேவா? இன்ட்ரோ பார்த்துட்டு எங்கள் கூட அப்படியே பைக் இல்லை சைக்கிள். ஸோ கஷ்டமாலாம் இல்லை, எதிர்காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் கூகுள் மேப் படி பார்த்தா வந்து காலையில் வந்து மழை பெய்யலை. அதை பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து ரைட் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ மழைலாம் பெய்யல, லைட்டாக ஒரு சாரல் மாதிரி தூவிச்சு. அது நல்லாவும் இருந்துச்சு. ஒரு பிப்ரவரி மந்த் ஜனவரி மந்தில் இருக்க ஃபாக்ஸ் சீசன் மாதிரி இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. ரோட்டில் ஆஸ் யூஷுவல் யாருமே இல்லை. நாங்கள் பாட்டு காலியாக போயிட்டு இருந்தோம். ஸோ நான் நினச்ச ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பேர் எடுக்க வருவாங்கன்னு, பட் அதுவும் இல்லை. நல்லா செமையாக இருந்துச்சு. நாங்கள் டைம் வந்து ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ இப்போ தான் விடிஞ்சிருக்கு லைட்டாக. ஸோ அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். பிகாஸ் எதிர்காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போக முடில. நீங்கள் சட்டையெல்லாம் பார்த்தா தெரியும், பறக்கிறத செம்ம காற்று. ஸோ நின்று போனோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுங்க ரீச் ஆகிட்டானுங்க. நாங்கள் சொல்ல இடத்துக்கு வந்து அவனுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து ரெடில்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 7.5 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அட் லாஸ்ட்டாக நாங்கள் ரெடில்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரெடில்ஸ் டோல்கேட்டில் தான் அவனுக்கு இருக்கான்னு சொன்னானுங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு அவங்ககிட்ட கூட பேசிட்டு வந்துட்டோம். ஹாய் காய்ஸ், ஸோ மச்சானை பார்த்துட்டோம். மச்சானை வந்து தடா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவர் நம்ம வீடியோவில் புதுசாக வர போல வினீத். இவன் பேர் ஜெகன் என்ற ரைட்டர்ஸ். இதெல்லாம் வரணும் அந்த ஆனால் அசிங்க பஸ் விட பார்க்குற காலில். ஸோ இப்போ நாங்கள் ரெடில்ஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்கோம். ஸோ போண்டாலாம் சாப்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இவன் ஒரு சைடு வீடு கிளம்பிடுவான். நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு மிஞ்சிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டு போகலான்ற பிளானு.
ஸோ இவனும் ஒரு ரைடர் தான், ஆரம்பிச்சிருக்காப்புல. கூடி சீக்கிரம் வெறி கொண்டு ஓட்டுவான், பார்ப்போம். நாங்கள் அடுத்த ட்ரிப்பில் எல்லா ட்ரிப்லேயும் வருவாப்புல, இவனும் வருவான். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் பாய். ஸோ ஜெகன், வினீத்லாம் வந்து நானும் சுந்தரம் சைக்கிள் வாங்கின பிறக்கும் வாங்கினாங்க. ஸோ இவனுங்க வந்து இந்த சைடு இருக்கனால நாங்கள் ஒரு எப்படி கலந்து ஒரு ஜாயின் பண்ணி ஓட்ட முடியல. ஸோ இவனும் ரொம்ப நாள் மச்சான் ஒன்றா ஓட்டினடா சொன்னான். ஸோ ஓகே, எதனா ஒன்று ரிஸ்க் எடுத்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவனுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டேன். பட் எங்களுக்கு வெதர் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. மழை கிளை பெஞ்சிச்சுன்னா வந்து மழை பெஞ்சனா ரெயின் கோட்லாம் போட்டு ஓட்டியிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பிளான் பண்ணோம். பட் வெதர் எங்களுக்கு காப்பாற்றிடுச்சு. ஸோ அட்லாஸ்ட் அவனுக்கும் பாய் சொல்லிட்டு அமுச்சு விட்டோம். ஒரு 10 நிமிஷம் பேசணும், பிகாஸ் அவனுக்கும் டிலே ஆகும். இங்கேருந்து அவனுக்கு 20 கிலோமீட்டர் போகணும் அவங்க வீட்டுக்கு. ஸோ நம்மளுக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கனால ஸோ ரொம்ப நேரம் இருந்து மொக்க போட்ட வேலைக்கு ஆகுது. ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவனுங்களும் கிளம்பிட்டானுங்க. ஸோ நன்றி ஜெகன் மச்சான் அவர்களுக்கு. வருங்காலத்தில் இன்னும் நம்ம சைடு வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. காய்ஸ், நாங்கள் அட்லாஸ்ட் மீஞ்சூருக்கு நெருங்கிட்டோம். ஸோ கிளைமேட் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ எங்களோட லக்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் 7:30 மணி ஆகிடுச்சு, இன்னும் சன் அவ்வளோவா இல்லை, சூரியன் அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே வந்து நாங்கள் சாப்பிடுவோம், இல்லைனா மோஸ்ட்லி ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடுவோம். மீஞ்சூர்லேருந்து எண்ணூருக்கு ரோடு வந்து அவ்வளோவா ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லடாக் போகிறவங்க வந்து இந்த ரோட்டில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும், டப்பு மேடு பள்ளமாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ், ஸோ 9 o'clock வீட்டுக்கு போயிடுவோம். நல்லா இருந்துச்சுங்க இந்த ரூட். ஸோ ஹாய் காய்ஸ். ஸோ ஒரு வழியாக நாங்கள் இந்த வழியாக வந்துட்டு 6 மணிக்கு ஒரு 6 to 6:20 நாங்கள் கிளம்புனோம். ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பீச்சில் சாப்பிட்டு தான் வந்தோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:40 ஆகிடுச்சு. அட்லாஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 45 ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த ரோடு வந்து மீஞ்சூர் ரிங், அந்த பைபாஸ் ரோடு வந்து பைக் ஓட்டுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சைக்கிளில் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்கள் போகும்போது ஆப்போசிட்டில் விண்டு வந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வரும்போது சுத்தமாக தெரில, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ என்னோடய ஒரு விருப்பம், ஆனால் தான் அந்த ரோட்டில் போகிறது. ஏன்னா ரிஸ்க்கான ஏரியா, தட்டிப்பட்டு கண்டெய்னர்ஸ் ஹெவியாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸும் சுத்தமாக ரோட்டில் ஓட்டாது. பட் அவங்க சொல்ல தான் செய்வாங்க, நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா தானே தெரியும். எக்ஸைட்மெண்ட் இருக்காங்க. அதனால் ஓகே, இனிமேல் வந்து இந்த சைடு ஓட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓட்டுறது கொஞ்சம் அதிகமாக ஓட்ட மாட்டேன், பிகாஸ் பொல்யூஷனாக இருக்குது, கொஞ்சம் வெஹிக்கல்ஸ் அதிகம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்களும் சைக்கிள் வாங்குங்க, இல்லை பைக்கில் ஓடுறாங்க. நீங்கள் பைக்கில் இந்த சென்னையில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த வீலிங் பண்ணுறது, இப்படி பண்ணுறது, அப்படி பண்ணுறது, அதெல்லாம் இந்த ரோட்டில் வந்து பண்ணலாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய படத்தில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ ரொம்ப ஃபேமஸான மூவி பார்த்தா அந்த பிகில் ஒரு விஜய் ஒரு பைக் ஓட்டுவார், அதெல்லாம் அந்த வண்டலூர் பைபாஸ் ரோட்டில் தான் இருந்தாங்க. ஸோ பைக் வச்சுக்கோங்களும் அங்கே வந்து நல்லா உங்கள் சாகசெல்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ்லாம் போடலாம். ஸோ அவ்வளோதான் காய்ச்சி எங்களோட ரைட் முடிஞ்சுது. ஸோ இதோட நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு இதோட பிளான் அவ்வளோதான் காய்ச்சி. பாய் பாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.